கார்பரேட்டரில் ஏர் ஃபியூல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டைட் பண்ணிங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணிகிட்டே வந்து அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆர்பிஎம் வந்து அப்படியே கம்மியாக தொடங்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து ஹையாக இருக்கும், ஸோ அதில் வச்சுட்டு ஸோ இந்த சைடு போனீங்கனாலும் நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் கம்மியாகும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏரை வந்து அதிகமாக பண்ணும், இதில் தெரிய அது ஆப்போசிட்டில் தெரிய நம்மளுக்கு வந்து ஃபியூல் அதிகம் பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டையும் வந்து காம்பன்சேட் பண்ணி வச்சுட்டு அந்த சைடு வந்து போனோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ காட்டுற பாருங்கள் கார்பரேட்டர்கிட்ட. ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்ப்ரிங் வச்சு மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே வந்து லூஸ் பண்ணிகிட்டே வந்து அப்படின்னா இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ஒரு ஐடியல் ஆர்பிஎம் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏரையும் ஃபியூலையும் வந்து ஒரு 13:1 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் செட் பண்ணணும். 13 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரு, ஸோ 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூலு. ஸோ 13 மடங்கு இருக்கிற ஏருக்கு 1 மடங்கு தான் ஃபியூல் போகணும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் ஃபிட் பண்ணணும். இந்த ஏரையும் ஃபியூலை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த த்ராட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட்டில் வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவர் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ரேஷியோவில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்பார்க் பேக் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சோப் போட்டு அடிச்சிருப்பீங்க, அதனால் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து கருவி இருக்குது. இப்போ ரேஸியை செட் பண்ணி விட்ருக்குது, வந்து மைலேஜ் கரெக்டாக கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மைலேஜ் கிடைக்கலன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி.